ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் முத்து வீட்டை ஒரு கோட்டாவே மாற்றிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். அதான் மனோஜ் பற்றி ரோகிணி பற்றி விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால தான் என்ன ஆச்சுன்னா, கனடா மேடம் வந்து வாங்கி கொடுத்தாங்க இல்லையா கூலிங் கிளாஸு, அதை கொண்டு போய் வந்து மீனாக்கிட்டேயும் கொடுக்குறாரு. அப்போ மீனா வந்து எங்கே இருக்காங்கன்னா கோவிலில் இருக்காங்க, அவங்க அம்மாவோட பூக்கடையில். அதே இடத்துல சீதாவும் இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த கூலிங் கிளாஸ் போட்டுட்டு எல்லாருமே செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜாலியாக எல்லாருமே செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து சீதா வந்து எல்லா ஃபோட்டோவும் மீனா கூட சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி ஃபோனை ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது நம்ம முத்து வந்து கனடா மேடம் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தார் இல்லையா, அதை பார்த்துடுறாங்க. அதை பார்த்தோன்னு சீதாக்கு வந்து இவங்களை எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி இது இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, மனோஜோட கல்யாணத்தில் பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மீனாக்கும் மனோஜுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு இல்லையா, அப்போ வந்து அவங்க வந்திருந்தாங்க இல்லையா, அந்த சீன் ஞாபகம் வருது. அதுக்கப்புறமேட்டுக்கு சீதா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. முத்துக்கு உடனே டவுட் வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக அந்த பொண்ணாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு கார் புக் பண்ணவே இல்லையே, இன்றைக்கி நீங்கள் கார் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து, நீங்கள் யாருன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு எனக்கு. உன்னோட முன்னாள் காதலர் மனோஜ் பற்றி தெரியுமா உனக்கு? எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட அப்பாவோட காசை ஏமாற்றி கொண்டு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசவும் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அதான் அந்த காசை நான் திருப்பி கொடுத்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விளையாடுறியா, போய் சொல்கிறேன், இப்போ நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, போன டைம் நான் வந்தப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு நீங்கள் தானே எனக்கு சாட்சி கையெழுத்தெல்லாம் போட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் முத்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ மனோஜ் கண்டிப்பாக எந்த டைமும் ஏமாத்திட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு ரொம்ப நக்கலாக சொல்கிறாங்க, இன்னுமே அவர் உங்கள் ஃபேமிலியை ஏமாத்திட்டு தான் இருக்காரா? போன டைம் எனக்கு கண்டுபிடிச்சதே அவங்க ஒய்ஃப் தான், அவங்க ஒய்ஃப் கூட உங்ககிட்ட சொல்லலையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து முத்துக்கு பயங்கரமாக சுருன்னு கோவம் வந்துடுது ரோகிணி மேலேயும். அப்போனா அவங்களுக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், அவங்களுக்கு தான் தெரியும், அவங்கள தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கனடா பொண்ணு சொல்லிடுறாங்க. சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நீங்கள் வீட்டுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு முத்து. நான் எதுக்கு வரணும், போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கேளுங்க, அவங்களே வந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. நான் இப்போ போலீஸ்கிட்ட போனேன்னா எங்கள் அம்மா வந்து நானாக வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் நீங்கள் வந்தால் தான் உண்மை வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக முத்து வேகமாக வீட்டுக்கு போகிறாரு. எல்லாரையும் கூப்பிட்றாரு, எல்லாரையும் உட்காருங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு கோட் ரெடி பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ மனோஜ் பண்ண உண்மை வீட்டில் தெரிய போகுது, ரோகிணியும் மாட்ட போகிறாங்க. இப்போ நாளைக்கு ஒரு தரமான சம்பவம் காத்துட்ருக்கு. என்ன நடக்க போகுது, எப்படி சமாளிக்க போகிறாங்க, எல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.